இந்நாள் பொன்னாள். பிடியதன் உருவுமை குளமிகுகரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வடமுற இறையே வேல் 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஸ்வர். இன்றைய தினம் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டுங்க. ஒரு ராசிக்கு அவங்களுக்கு குணாதிசயங்கள்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான குணாதிசயங்கள். என்ன சார் 12 ராசிக்கு ஒரு குணாதிசயம் இருக்கா? எஸ், அது பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இன்றைய தினத்தில் இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள், இன்றைக்கி ராகு காலம், யமகண்ட நல்ல நேரம் எப்போ, அதை பார்க்க போகிறோம். அது கூட சந்திராஷ்டமும் பார்க்க போகிறோங்க. 6/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 21ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி மாலை 6:18 வரை, பின்பு கிருத்திகை. இன்றைய திதி அஷ்டமி மாலை 4:09 வரை, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் மாலை 6:18 வரை, பின்பு சித்திரை. கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி வியாழக்கிழமை. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருஹு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் புஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தையே நமஹன்னு சொல்லுவோம். குருவுக்கு உகந்த அற்புதமான தினம் வியாழக்கிழமை. சுண்டக்கடலை மாலை போட்டு, அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டுறதுக்கு உகந்த அற்புதமான தினம் ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமானது. இன்று முதல் நாளை வரைக்கும் கிருத்திகை இருக்குது. முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு உகந்த அற்புதமான தினம். அது ஆடி மாதத்தில் கிருத்திகை ரொம்பவுமே சிறப்பு. இன்றும் நாளைக்கும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துவிட்டோம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு பிள்ளையார வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, எப்போவுமே ஒரு காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் 1000 தடங்கள் வரும். எஸ், வரதான் செய்யும். ஆனாலும் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகணும். பணம் இருந்தால் மதிக்கிறாங்க, பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க. பணத்தை வச்சுட்டு அடுத்தது பேசினா தான் நம்புகிறாங்க சார். ஸோ நம்ம நீ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பார்ப்போங்கிற ஒரு எண்ணத்தில் நிச்சயமாக செயல்படுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. உங்களை க்ரூம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை வாங்கிப்பீங்க. சில பேர் பார்த்துட்டே அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைச்சதை மற்றவங்களுக்கு செலவு பண்ணியே பழக்கமாக இருப்பாங்க. இனிமேல் அப்படி கிடையாது, எனக்காக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செலவு பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி அன்பர்கள் கான்ஃபிடென்ட்டை விட மாட்டீங்க, ஜெயிச்சு காமிப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு என்றைக்குமே உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே நம்ம எதை விட்டாலும் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். சில நாட்களில் மற்றவங்களுக்காக போனது தான் பிரச்சனை. இனிமேல் எனக்காக நான் வாழணும், எனக்காக நான் இருக்கணும், இதுதான் எப்போவுமே எனக்கு நிரந்தரமாக இருக்குங்கிறத முயற்சி பண்ணி செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபார விஷயங்கள் வெற்றி பெறும். சில நேரங்கள் கோபங்கள் வரும். கோபத்தை அடைத்துக்கொள்வது நல்லது. சில நேரங்களில் யதார்த்தமாக பேச போய் அது திருப்பியும் டென்ஷனாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். டென்ஷன் ஆனால் யாருக்கு பிரச்சனை? அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, எப்போ போல் பார்க்குறது தான். ஆனால் நமக்கு உடலில் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். அதனால் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அமோகமான பலன்கள் உண்டுங்க. சில விஷயங்கள் நம்ம அது கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், போராட்டம் இருக்க தான் செய்யும். பட் அது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது நடக்கிற வரைக்கும். கெட்டதெல்லாம் போய் நல்லது வர வரைக்கும் யூ மஸ்ட் வெயிட். ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறோன்னு வைங்க, இட் டேக்ஸ் 10 or 15 minutes. அதை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது ரூமை பொறுத்து. பெருசாக இருந்தால் அது 1 hour கூட எடுக்கலாம்.
அதை க்ளீன் பண்ணுற வரைக்கும் இருந்து, அது காயிற வரைக்கும் இருந்து, அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் முடித்து க்ளீன் பண்ணி சரியாகி அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி அந்த ப்ராப்ளமெல்லாம் சரியாகிறதுக்கு இட் டேக் சம் டைம். அந்த மாதிரி டைம் எடுத்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்குது. ஒரு கம்பெனிக்கு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லவங்களாக முடியாது. சில நேரங்களில் இவங்களை ஃபயர் பண்ணி தான் ஆகணும், சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா இவங்களை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த 2 கன்ஃபியூஷனில் சில நேரங்களில் வரும். பட் யூ வில் வின் த ரேஸ், யூ வில் சக்ஸஸ் இட். அதாவது நீங்கள் அதை ஜெயிச்சே தீருவீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபேமிலியா தொழிலா, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சில நேரங்கள் இருக்கும். பட் நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணி விடுவீங்க, அதை அழகாக ஜெயிச்சு வந்துவிடுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாளுங்க. சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய தொழில் மேலே கவனம் செலுத்தியே ஆகணும். அப்போ தான் பேர் கிடைக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் யாருங்கிறத நிரூபிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், 10ஓட 11 மாறிடுவீங்க. உங்களுக்கு அது பிடிக்குமா என்ன? நோ. நீங்கள் அதை பிரபல்யப்படுத்தணும், 4 பேர்கிட்ட சொல்லணும், 4 பேர் உங்களை பாராட்டணும், நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுத்தணும். இந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நமக்கு கயிறெல்லாம் வேண்டாம், சின்ன நூல் கிடச்சா அதை போட்டு ஏறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை வச்சு நீங்கள் அடுத்த நிலைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல நண்பர்கள் மூலமான பெருமைகள் சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்தக்காரங்க உங்களை பார்த்து பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு கலைஞரை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்மேனோ இல்லைனா ஒரு பாடகரையோ ஒரு மிகப்பெரிய கலைஞரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். 4-5 நாளாக அந்த போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அப்பப்பா இப்போ நிம்மதியாக இருக்கலாம் சார், ஆனாலும் கவனம் தேவை. ஏன்னா யதார்த்தமாக இருந்து பழகிட்டேல், யதார்த்தமாக பேசி பழகிட்டேல், சில பேருக்கு அது குற்றங்கள் பார்க்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பேசுகிறதுல பாயிண்ட் அவுட் நோட் பண்ணி இந்த இடத்துல ப்ராப்ளங்க, இந்த இடத்த சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சில டைம் அது உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகும். என்னடா அது நம்ம என்ன தான் சரி பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கே. எஸ், அதனால் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர் தான் பிரச்சனை தவிர உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் யதார்த்தமாக யோசிக்கிறீர்கள் அவள் தான். ஸோ அதுக்கு தகுந்த உங்களை நம்பக்கூடிய நபர்கள்ட்ட தேர்ந்தெடுத்து பேசுங்க. உங்களுடைய நம்பக்கூடிய நபர்கள் கூட தொழில் பண்ணுங்கள், நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வந்து போகும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. டேக் இட் ஈஸி. உங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் கடந்தவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கி ஏராளமான பேர் இருக்காங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிய வைப்போம், ஒரு சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணுவோம். அது மாதிரி புரிய வைக்கவும் முடியல, முயற்சி பண்ணாலும் பிரச்சனையாகிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியலையேங்கிற ஒரு குழப்பங்கள் அப்பப்போ போகக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தில் கவனித்து யோசித்து அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடியாத வெயிட்டை தூக்க வேண்டாம், தெரியாத விஷயங்களை பேச வேண்டாம். தெரியாத நபர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கு என்னது. அதனால் எதாக இருந்தாலும் உங்கள் சர்க்கிள்குள்ளே நீங்கள் அழகாக செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சாகசங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் சில முக்கிய விஷயங்களை ரகசியமாக செய்து அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் பெற்று கலை சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு நம்ம எப்போவுமே யதார்த்தமாக பேசி அந்த யதார்த்தமாக பேசினதில் இவங்க இது சொன்னாங்க தெரியுமா, அது சொன்னாங்க தெரியுமா, ஒரு படத்தில் வடிவேல் சாருக்கு மாதிரி, அதாவது சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவாருங்கிற மாதிரி சின்ன விஷயத்தை அப்படி பூகம்பமாக எடுத்து பரப்ப விட்டுருவாங்க. கடைசியில் நான் இதை சொல்லவே இல்லையே, யாரப்பா இப்படி அப்படின்னு யோசிப்பீங்க. எஸ், ஒரு ரீல்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை அவர் ஒரு டான்ஸ் ஆடி காமிப்பார், அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பிடுவார், திருப்பி இவர் ஒரு டான்ஸ் ஆடி காமிப்பார், அந்த பக்கம் திரும்பிடுவார். கடைசியில் அந்த சொன்ன டான்ஸே பார்த்திங்கன்னா வேறு விதத்தில் இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி எது ஆரம்பிக்க வந்தீங்களோ அது ஃபினிஷிங் முடிகிறது வேறு மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ரொம்ப கவனமாக எதாக இருந்தாலும் சொல்கிறத யோசிச்சுட்டு சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களை
தெரியாதவங்ககிட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. யார்கிட்ட எதை பேசுகிறது, இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் செயல்பட்டுக்கோங்க. சில டைம் மறைமுக எதிரியாக இருப்பாங்க, நேர்முக எதிரியாக இருப்பாங்க. கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும், மிகப்பெரிய லாபங்கள் உண்டு, அமோகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேசிக் லோன் சொல்லுவாங்க, ஹவுசிங் லோன், வெஹிக்கல் லோன், இந்த மாதிரி லோனுக்காக நீங்கள் எடுத்து போராடுறீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்காக நான் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை பூரா இதுலேயே ஓடின்னு இருக்கோம். அதனால் யாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டியது கிடையாது. அவள் அவங்கள ஏற்றுண்டா கரெக்டாக இருக்கான்னு சொன்னலாம், நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருங்கோ. அப்படி இல்லைனாலும் நான் என்னோடய வழியில் சரியாக இருக்கேங்கிறதுல தெளிவாக இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனக்குழப்பத்தை விட்டுருங்க, செயலில் ஈடுபடுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகம். தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டுங்க. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, ரொம்ப விரும்பினவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விரும்பின பொருட்களை வாங்கி சாப்பிடக்கூடியது அல்லது விரும்பின பொருட்களை பயன்படுத்துறது. ரொம்ப நாளாக கொரியர் போட்டு அப்பாடா இன்றைக்கி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் இன்றைக்கி ஆச்சரியப்படக்கூடியதாக நடக்கும். தனுசு ராசிக்கு கலை சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இல்லை நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுங்க. தனுசு ராசிக்கு போராட்டம் தானே கேள்விப்பட்டிருக்கோம். வெற்றி இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரம் பட்ட இடத்துல போகிறோம், அதுலேயும் கவனம் என்பது தேவை. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு சின்ன விஷயங்களில் பார்த்துட்டோம்னா சில காரியங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பேசுகிறது நமக்கு பிடிக்காமல் இருந்துகிட்ருக்கும். ஏன் இப்படி சொடிக்கிற மாதிரி பேசுகிறாங்களே, பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்களே, குத்துற மாதிரி பேசுகிறாங்களே, ஏன் இப்படி அப்படின்னு யோசிப்போம். அவங்களுடைய நேச்சர் அதாக இருந்துருக்கும். ஒரு 10 தடவை பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போய்டுவேன். பிகாஸ் உங்களுக்கு சின்னதுலேருந்து இது பார்த்து பழகியாச்சு. அதாவது காசுனாலும் திருப்பி கொடுத்துடுவேன், அந்த பேச்சு மட்டும் என்னால் கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் எல்லாத்தையும் கடந்து போங்க, நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி நடத்தின்னு இருக்கிறவங்க, லேத்து சம்மந்தமாக, ட்ரில்லிங் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமான, ஸ்கிராப் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். வாகன ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு பிரயாணங்கள் உண்டு. சாதாரணமான பிரயாணமாக, சில பேர் நான் எங்கே சார் பிரயாணம் பண்ணிருக்கேன், உட்காந்த இடத்துல தானே உட்காந்துட்டுருக்கேன், மனசில் பிரயாணம் பண்ணியிருப்பீங்க. மனசில் யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க பேசுகிறதையும் கேட்குறது, இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டால் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீடியா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கவங்க, அரசியல் இருந்துட்டுருக்கவங்க, மருத்துவத்தில் இருந்துருக்கவங்க, கார்பரேட்டராக இருந்துட்டுருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில விஷயத்தை ஃபுல் எனர்ஜி போட்டு அதுக்கு ஃபீட்பேக்கே இல்லை சார், அதுக்கு வந்து பலனே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்? எந்தெந்த துறைக்கு எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த அளவுக்கு உங்களால் ஒர்க் பண்ண முடியுமோ அதை தெரிஞ்சுன்னு அந்த அளவு சம்மந்தமாக பண்ணிட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் தம்பி தங்கைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. வழக்குகள் இருக்கிறவங்க ஜெயித்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, சம்பாதிக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் செலவாகுது, சம்பாதிக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் விரயமாகுது. 7.5 சனி இருக்கும்போது அட்லீஸ்ட் இதுவாது நடக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. சில நேரங்களில் யதார்த்தமாக பண்ணுவோம், பட் தப்புக்களை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அந்த தப்புக்களை பார்த்து சுட்டி காமிப்பாங்க. இதையும் கடந்து போய் இதையும் ஜெயித்து வருவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டான்ஸ் மாஸ்டராக இருந்த, கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்துட்டுருக்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பல்வேறு துறைகளில் பிரபல்யமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க பின்னாட்களில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பிறருக்காக ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் கெட்ட விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இன்றைக்கி நான் ஆன்மீக தகவலில் சொன்னது
ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே கோபத்தில் சாதிக்கக்கூடியவங்க. ரிஷபம் துலா ராசியில் இருக்கிறவங்க எப்போவுமே அன்பாக பேசி சொல்லுவாங்கள்ல, அப்படியே நாசூக்காக பேசி காரியத்தை சாதிக்கிறாங்க, அது ரிஷபராசிக்காட்டம் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க அதை பேசியே அந்த காரியத்தை சரி பண்ணுவாங்க, கொஞ்சம் நாலேஜ்டாக பேசி அந்த காரியத்தை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்குங்க. மீனராசி தனுசு ராசி அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த அனுபவம், இதில் இப்படி நடந்தது, ஒரு 10 உதாரணம் சொல்லி அதை பேசி காரியத்தை சாதிச்சிருவாங்க. மகர ராசி கும்பராசி இவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும், ஆனால் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. சிம்ம ராசி கடகராசியில் இருக்கவங்க, சிம்ம ராசி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசி, ரொம்ப ஆட்டிடியூடோட பேசி, ரொம்ப ஒரு விஷயத்தை ஸ்டபனாக பேசி அந்த காரியத்தை ஜெயிப்பாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரங்க அவங்களுக்கு தகுந்தாப்பில், அவங்க யோசனைக்கு தகுந்தாப்பில் தான் மாறி அதுக்கப்புறம் அவங்க காரியத்தை ஜெயித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு குணாதிசயம் சொன்னேன்ல, உங்கள் ராசிக்கும் உங்கள் நண்பர்களுடைய ராசிக்கும் வீட்டில் இருக்கிற ராசியும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.